ஸ்கூலில் படிக்கிற போது ப்ராக்டிக்கலாக எதையும் எடுத்துக்க முடியல. எல்லாம் லாங்குவேஜை தான் படிக்க முடிஞ்சது. அதை அப்ளை பண்ணுறதுக்கு இடம் கிடச்சிது எனக்கு. அப்போ எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸுக்கு என்னுடைய ப்ரொடக்டிவிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபைனான்ஸு, மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, ஹெச்ஆர் இது எல்லாத்தையுமே எனக்கு பண்ண முடிஞ்சுது. பல அவமானங்கள். கடைக்கு போய் ஆர்டர் கேட்க போனோம்னா அவங்க வான்னு உட்கார வச்சு காப்பி வாங்கி கொடுத்து பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை சொன்னால் போக மாட்டேன், புடவை பண்ணி சொன்னதை வெளியே போய் அப்படின்னு கூட பேசுவாங்க. அப்படி பேசுவாங்க, பார்ட்டி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தொந்தரவு தெரியுது. ஏன்னா நம்மளாம் டெய்லி சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்களே. அப்படி ஒரு கடையில் நடந்தது. ஆந்திராவில் ஒரு கடைக்கு நீங்கள் இங்கேருந்து அங்கே ஆந்திராவுக்கு மார்க்கெட் போனேன். ஆந்திராவுக்கு போகிறதுக்கு வந்து ரூட்டும் ஒழுங்காக இருந்திருக்காது. நீங்கள் வந்து பல பஸ் மாதிரி போகணும். ட்ரெயினில் தான் போகணும். அங்கே போய் அங்கே வந்து பஸ்ஸு பிடிக்கணும். அங்கே பஸ்ஸுக்கு எல்லாம் அந்த ஒரு கிலோ போகணும். ஒரு நாளைக்கு 2 பஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது எல்லாமே. இப்படி ஒரு தடவை நான் வேலைக்கு போகிறோம் இந்த சம்பவம் நடக்கலை. நான் கடையெல்லாம் ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்ல பொசிஷன் வந்தபோது ஒரு கடைக்கு போகிறேன். அந்த கடைக்கு ரெகுலராக நான் போயிட்டுருப்பேன். அவர் எனக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டார். ஆனால் இருந்தாலும் நான் அதை விட மாட்டேன். ரெகுலராக அந்த மாதம் போக கடைக்கு போவேன். போய் ஆர்டர் கேட்க போவேன். அன்றைக்கி என்ன தெரியல, அவர் வீட்டில் பிரச்சனை தெரியல, ஒரு டென்ஷன் வந்துருப்பாராட்டிருக்குது. நான் கடைக்குள்ளே நுழைஞ்சோடனே அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி கோவமாகி, எப்போ நான் உனக்கு எத்தனை சொல்லியிருக்கிறேன் கடைக்குள்ள வர வேண்டான்னு, நீ காலையில் வந்து உயிர் எடுத்துகிட்டு இருக்கிற, உன்னையெல்லாம் புடனி பிடிச்சனதே வெளியே போவியா அப்படின்னு ஆக்ரோஷமாக அந்த கோவத்தில் அப்படியே கண்ணமெல்லாம் சேர்ந்துட்டு திட்டுறாரு என்னைய. அவர் கடை சைஸுக்கு விட எனக்கு 100 மடங்கு ஃபைனான்ஸில் அதிகமாக இருக்கிறேன் நான். அவர் போட்ட சத்தத்துக்கு நமக்கு ஈகோ டச் ஆச்சுன்னா நாம் வேறு மாதிரி பேசியிருப்போம். சொன்னதை வந்து நெகட்டிவாக எடுத்துக்காமல் ரொம்ப கூலாக பாசிட்டிவாக, ஐயா முதல்ல என்னை மன்னிச்சுக்குங்க, நான் வெளியூர்லேருந்து வந்து இங்கே இறங்கி இந்த ஊர் கோயில் பிள்ளையார் வேலு சாமி கும்பிட்டு போட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கடைக்கு வருவேன். வந்து உங்களை ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டு வந்து ஒரு வணக்கத்தை போட்டு போனேன்னா அடுத்த கடைக்காரில் வந்து நல்ல முறையாக ஆர்டர் கொடுப்பாங்க, நல்ல முறையாக வசூல் கொடுக்குறாங்க. இந்த சென்டிமெண்ட்டுக்காகத்தான் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு வணக்கத்தை போட்டு போனேன். உங்களுடைய அந்த ஃபேஸை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு போனேன். எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு எல்லாம் நல்லது நடக்கிறதுக்காக வந்து உங்களுக்கு கும்பிடு போட்டு போடுறேன். நீங்கள் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு வேறு ஒவ்வொரு மாதம் வந்து உங்களை பார்த்து ஒரு கும்பிடு மட்டும் போட்டு போய்க்கிறேங்க அப்படின்னு. எப்படி இருக்குது அவருக்கு? கில்ட் கான்ஷியஸ் ட்ரிப்பு. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கி போய் நிமிஷம் அப்படின்ட்டு உட்கார் அப்படின்ட்டு டீ வாங்கிட்டு வச்சுட்டு டீ வாங்கி கொடுத்து பண்ணார். இப்போ அவ்வளோ கோபமாக இருக்கிற கூட அதே கோபத்தை நம்ம பயன்படுத்தினோம்னா, அவர் நெருப்பை கற்கிறார், நாமளும் நெருப்பை கற்கணும்னா அந்த இடத்துல வந்து பிரளிந்தான் இருக்குது, அந்த இன்னும் பக்கத்தான் இருக்குது. அவர் நெருப்பை கற்கிற போது நான் தண்ணி பண்ணுங்காட்டி அதை அணைஞ்சு அவர் கூலாகி அவர் தப்பை உணர்ந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு ஏற்பட்டதுக்கு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் தான். இதுதான் நம்ம லைஃப்பில் இந்த காலத்து இளைஞர்கள் அப்ளை பண்ணணும். நாம் படித்தனால பெரிய ஆள் இல்லை, நம்மளோட இன்னைக்கு பெரிய ஆள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுலேயுமே அந்த உச்சத்தை தொட முடியாது. மரக்கிளைக்கு போகும்போது கடைசியில் கீழே தான் தொட முடியும். இன்றைக்கி இருக்கிற பேச நாளைக்கு இன்னை விட பொருளாதாரம் நாளைக்கு உயர்ந்திருக்கிறோமா, இன்றைக்கி விட நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம், இன்னை விட நேற்று விட இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறோமா, இதை வெற்றி. எது உச்சத்துக்கு போய் பட முடியாது. உச்சத்தை நோக்கி ப்ராசஸ் பண்ணியிருக்கிறது வெற்றி. இதை உள்வாங்கிட்டு நம்ம லைஃப்பை ஸ்டைலே கொண்டு போகணும்னு போகுது. சார் நீங்கள் இவ்வளோ பாவர்ட்டி அப்புறம் வந்து இந்த க்ரோத் ஸ்டேஜில் இருந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் பேசினதுனால இதை கேட்குறேன். உங்கள் வீட்டில் உங்களோட பசங்களை நீங்கள் எப்படி சார் க்ரூம் பண்ணுறீங்க? எங்கள் அப்பா சாதாரண விவசாயி. அவருக்கு வந்து என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு வந்து 15 ரூபா கட்டுறதுக்கு அவரால் முடியாது. அந்த 5 ரூபா கட்டுறதுக்கு வந்து நான் 6 மாதம் முன்னே போய் அப்படிங்கிற அப்ளிகேஷன் போடணும். 6 மாதம் முன்னே போய் போட்டால் தான் அந்த 5 ரூபா கொடுப்பாரு. அதை கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த 5 ரூபா ஸ்பெஷல் ஃபீஸ்னு வாங்குவாங்க. அது கொண்டு போய் கட்டணும். அது எல்லோரும் கட்டி நம்ம கட்ட முடியாது. அவர் அத்தனை சிரமப்பட்டு அந்த 5 ரூபா ரெடி பண்ணி கொடுப்பாரு. அப்படி இருக்கிற போது வந்து நான் சேட்டல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால 8 சப்ஜெக்டில் 1 டைப் ரைட்டிங். அங்கே டைப் ரைட்டிங் வந்து மிஷின் பெருசாக இருக்காது. வெளியே போய் இன்ஸ்டியூட்டில் படிக்கணும். மாதம் 15 ரூபா கட்டி படிக்கணும். இந்த 15 ரூபா போய் அப்பா இது வருஷம் ஒருக்க கட்டுறக்கே முடியாது. இந்த 15 போய் அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நான் அவர் போய் கேட்க முடியல. நான் இன்ஸ்டியூட் போக முடியல. எல்லோரும் போனாங்க, நான் போகல. அதனால தான் வந்து நான் 35 மார்க் வரும், 33 மார்க் வரைக்கும் 2 மார்க் வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயில் ஆனது. டைப் ரைட்டிங்கில் இன்ஸ்டியூட் போகாதனால. மற்றதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ், அதான் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபெயிலான்னு சொல்லுவேன். ஐயோ ஓகே சார். என்ன சார் கதை பயங்கரமாக இருக்குது. அது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் வளர்ந்தேன். இன்றைக்கி எனக்கு 2 டாக்டர். அவங்க அந்த நிலையில் இல்லை. எனக்கு 89 கல்யாணம், 90 முதல் பொண்ணு பிறகுல, 92 2வது பொண்ணு பிறகு. அப்போல்லாம் வந்து வசதி வாய்ப்பு ஆகிடுச்சு. அவங்க சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு காலேஜ் போகிறோம். அவங்க செருப்போட தான் பள்ளிக்கூடம் போனோம். அவங்க ஷூ போட்டு போகிறாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு மாறிட்டே இருக்குது. எங்கள் அப்பா ஏழை என்ற காலத்துக்கு வந்து அந்த வறுமை தான் வந்து பலமாக மாறிச்சு. அவங்க அப்பா பணக்காரரு, நல்லா படிக்க வச்சுருக்காங்க. அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்துக்கு தகுந்தபடி அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்காங்க. இனி இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து மிங்கிள் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு போகலாம். அது அந்த காலம் அதே மாதிரி இணையாட்டவே பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது. அதனால் இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிற விஷயந்தான். நம்ம வந்து அந்த வறுமையை, அந்த எளிமையை வலிமையை எடுத்தோம், அந்த வறுமையவே ஒரு பலமாக எடுத்துட்டோம். இப்போது இன்றைக்கி வந்து அவங்க வந்து இணையாட்ட போய் கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு பில்டிங் கட்டணும்னா இடம் வாங்கணும், அது சேர்ந்து தண்டணும், கல்லெல்லாம் போட்டணும், நானே கட்டணும், ஒரு பில்டிங் ஆகிடுது. இன்றைக்கி அது மாதிரி ஆகிடுச்சு பில்டிங்கு. இன்றைக்கி அதை அவங்க பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் போதும். அது இருந்தால் போதும், அதை கட்ட பண்ணாலே போதும். இன்றைக்கி அந்த பண்ணுறதுக்கு தலைமுறையை கொண்டு வர்றது இன்றைக்கி மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி அந்த இருக்கிற
பில்டிங்கை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரது மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் எய்ம் இருக்குது. அதனால் நாம் வந்து நாளைக்கு என்ற பசங்க வந்து பார்ப்பாங்க, என்ற பொண்ணு வந்து பார்ப்பாங்க, என்னுடைய மாப்பிள்ளை வந்து பார்ப்பாங்கிறதுக்காக நான் இந்த தொழில் எதுவுமே பண்ணல. நம்முடைய கடமையை சரியாக செய்வோம். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்தினா நாளைக்கு நமக்கோ மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு உபயோகமாகுது அப்படிங்கிற ஒன்றில் நீ கொண்டு போனேன். பட் இதையெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்த்து, ஏன்னா பேரண்ட்ஸே வந்து குழந்தைகள் மிகப்பெரிய புத்தகம். வேறு எங்கேயும் போய் படிக்க வேண்டியதில்லை. ஸ்கூலில் படிக்கிறது லாங்குவேஜ் தான், பட் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரண்ட்ஸை மெயின் முக்கியம். அப்போ அவங்களுடைய புத்தகம் ஒவ்வொரு பக்கமும் கரெக்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப்பில் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஒரு நல்ல புத்தகம் இருந்திருக்கிறேன், அதை படிச்சிருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. இப்போ வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.